குமார் குமார் ஐயா, அப்பா நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இன்னும் அடுத்த மாதத்துலேருந்து தான் வேலையாம். அதனால் நாளையிலேருந்து வர வேண்டாம், சரியா? பார்த்துக்கோ. என்னையா திருதுப்புன்னு பிடிச்சா நான் என்னையா பண்ணுவேன்? இந்த வேலையை நம்பி தானே என் குடும்பமே இருக்குது. நாங்களும் என்ன பண்ணுவோன்னு கொஞ்சம் யோசித்து பாரு. கொஞ்ச நாளாவே சுத்தமாக வேலை இல்லை. உங்களை நம்பி நான் அடுத்த மாதம் என் அக்காவை கல்யாணம் வேறு வச்சுருக்கேங்க. இல்லை குமார், இப்போ எதுவுமே வேலை இல்லை. அதனால அடுத்த மாதம் தான் வேலைன்னு சொல்லியிருக்காங்க. உன் அக்கா கல்யாணத்துக்கு என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். வேறு என்ன ஹெல்ப்பையா நான் கேட்க போகிறேன்? இந்த வேலையை விட வேறு என்ன ஹெல்ப் வேணும்? நான் அப்பாட்ட எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், ஆனால் அப்பா ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை. சரியா, நான் பார்த்துக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லையா? சரி, பார்த்துக்கோ குமார். எதுவும் உதவி வேணா சொல்லு. சரியா. அக்கா சீக்கிரம் போயேங்க்கா. உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்க. சீக்கிரம் போகணுன்னா எங்கேயாவது கொண்டு விட்டுருவேன், பரவாயில்லையா? அக்கா நீயாவது ஸ்கூல்ல பெர்மிஷன் போட்டுக்கலாம். பேஷண்ட்லாம் வெயிட் பண்ணுவாங்க அக்கா. நீ அப்போ காலையில் எழுப்பி கிளம்பியிருக்கணும். நீ மேக்கப் பண்ணுற ஒரேடியாக மேக்கப் பண்ணுற. நீ மட்டும் சீக்கிரம் கிளம்புனியாக்கும். நான் கிளம்பிட்டேன். இப்போ அமைதியாக வரியா இல்லையா? வர முடியாது. வேகமாக போகணும், அவ்வளோதானே? சரி வேகமாக போகிறேன்னு எங்கேயாவது கொண்டு விட்டுறாத. உங்க சித்தி வீட்டு கல்யாணம் உடனே எவ்வளோ சீக்கிரமா ஹரி பரியா கிளப்பி கூட்டு போறீங்க. இதே எங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், கரெக்ட் டைமுக்கு கூட்டிட்டு போவீங்க. அங்க பாரு, எவ்வளோ கிரீனிஷான ஏரியாவா இருக்குன்னு பாரு. நான் எதை பத்தி பேசுறேன், நீங்க எதை பத்தி பேசுறீங்க? சரி விடு. இதான் உங்க வீட்டுக்கு அடிக்கடி போறியே, எங்க வீட்டுக்கு எப்பாவது தானே போறோம். கொஞ்சம் ஏர்லியரா போனா என்ன? சரி, ஓகே. சரி, பூ கூட வைக்கல. போற வழியில பூ பார்த்து வாங்கித்தாங்க. அங்க பாரு, யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க. அப்பா நில்லுங்க, எங்க போறீங்க? ஐயோ, என்னாச்சுன்னு தெரியலையே, இவ்வளோ அடிபட்டு கிடக்காரு. நீ போய் ஆம்புலன்ஸ்க்கு முதல்ல கால் பண்ணு. ஃபோன் எடுத்து கால் பண்ணு. போ. உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை. வாங்கப்பா போலாம்ப்பா. நம்மளே ஒரு நல்ல காரியத்துக்கு போயிட்டு இருக்கோம். இப்ப போய் மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்க. இவ்வளோ அடிபட்டு கிடக்காரு. எங்க சித்தி வீட்டு கல்யாணம் தானே, நான் பேசிக்கிறேன். அப்போ நீங்க பொறுமையா ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு அவரை அட்மிட் பண்ணிட்டு வாங்க. நான் போறேன். ஏய், என்ன சொல்ற? நான் மட்டும் எப்படி தனியா வர்றது? அப்ப தெரியுதுல, வாங்க என் கூட. பேசாம வாங்க, போலாம் வாங்க. பாரு எப்படி அடிபட்டு ரத்தத்துல கிடக்காரு பாரு. குச்சி நீ எனக்கு முன்னாடியே ஃப்ளாட் ஆகிட்டியா? 8 மணிக்கு மேலே போனேன், எனக்கே அங்கே சரக்கு கிடைக்கல. லைனில் நின்னேன்.
உனக்கு எப்படா சரக்கு கிடைச்சிச்சு? டேய் தீப்பெட்டி குடுடா. டேய் உன்னத்தாண்டா கரடி தலையா. டேய் 8 மணிக்கு போன எனக்கே கிடைக்கல, உனக்கு எப்படிடா கிடைச்சது சரக்கு? எந்திரிடா கரடி தலையா. டேய் 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 எந்திரிடா. டேய் டேய் நாளைக்கு காலையில் பார்ப்போம் சரியா? அட்டா அக்கா நில்லு நில்லு நில்லு, நிறுத்து நிறுத்து. அக்கா அங்க பாரு, யாரோ விழுந்து கிடக்காங்க. ஆமா இல்ல? அக்கா ரொம்ப அடிபட்டிருக்கும் போலயே. அக்கா சீரியஸா இருக்கும் போலயேக்கா. ஏய் வா வா, நேரம் ஆகுது. இப்ப என்ன பண்ண போற? என்ன பண்ண போற? ஏதாவது ஹெல்ப் பண்ணுவோமே. போயிருவோம் வா. வா பாவம்க்கா. வேண்டாம் அக்கா உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாக்கா? நிறைய ரத்தம் போகுதுக்கா. நீ இப்ப சேவ் பண்ற டைம் கிடையாது. வா. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஒரே ஒரு கட்டளை, ஆனால் நம்ம வாழ்க்கையையும் மற்றவங்க வாழ்க்கையையும் மாற்றக்கூடியது. அன்பு மற்றவங்க சந்தோஷத்தில் பங்கெடுக்கிறது மட்டும் கிடையாது, மற்றவங்க கஷ்டத்தையும் உணரக்கூடியது. திரும்ப கிடைக்காத போதும் செய்யும் கருணை அன்பு. தகுதியே இல்லாத போதும் கொடுக்கும் மன்னிப்பு அன்பு. அன்புங்கிறது உணர்ச்சி மட்டும் இல்லை, அது ஒரு தீர்மானம். இயேசுவை போல வாழும் ஒரு தேர்வு. முன்னாடி பார்த்துட்டே பேசு ஜென்சி. பாத்துட்டீங்க ஒரு உள்ள டக்குனு வண்டி விடுங்க. டக்குனு ஓடுங்க. சார் நீங்கள் கவராக வரீங்க லைட்டாக அப்படின்னு போங்க. நீங்களும் வேணா மேலே படுங்க. வாங்க ரெடி ரெடி போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு இருக்கேன். அங்கே பேசுவோம். இப்போ தெரிதா பேசிட்டு கருவிட்டு எவ்வளோ கஷ்டம்னு எப்படி நோய்க்கும் தருவேன். இங்கே பாரு எவ்வளோ பீனிஷான ஏரியான்னு நல்லா இருக்கு. ரோலிங் ஆக்ஷன். என்னாச்சுன்னு தெரியலையே. ஆனால் லைட்டாக பேக்கில் நீ போய் ஆம்புலன்ஸ் கால். உங்க சித்தி வீடு கல்யாணம் உடனே எவ்வளோ சீக்கிரமா ஹரிபரியா கிளப்பி கூட்டு போறீங்க. பிள்ளைங்க அப்படி வாங்க. பிள்ளைங்க அப்படிதான் கொஞ்சம் ஸ்லோவா போப்பா. கட் கட் கட். திட்டுங்க. உள்ள வண்டி விட்டுருங்க. அப்படிதான்
கால் தள்ளாடணும். ரைட்.